ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து 4 ஃபண்டமெண்டல் எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 5வது எஸ்ஐ யூனிட்ஸ். ஸோ 5வது எஸ்ஐ யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட். ஸோ கரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பையரில் வந்து அளப்போம். ஸோ ஷார்ட்டாக ஆம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கரண்ட்ன்றது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு எலக்ட்ரான் இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ கரண்ட்ன்றது ஒரு எலக்ட்ரானை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ பண்ண வைக்கிறது. அப்போ எந்த ஒரு பொருளையும் எலக்ட்ரான்ஸ், இப்போ எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் நியூட்ரான்ஸ் வந்து இருக்கும், எல்லா ஆட்டம்லையும் வந்து இருக்கும். அப்போது அதில் இருக்க ஆட்டமில் இருக்கிற பொருளை வந்து நம்ம மாற்றணும், ஒரு அந்த எலக்ட்ரானை மூவ் பண்ண வச்சோம் அப்படின்னா கரண்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒயர்லெஸ் சார்ஜரில் கரண்ட் வந்து உள்ளேருந்து வெளியே வர்றது கிடையாது. ஸோ கரண்ட் வந்து உள்ளவே வந்து இருக்குது. பட் ஃபோன் எப்படி மேலே வச்சா நம்மளுக்கு சார்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம ஃபோனில் இதே மாதிரி ஒரு சர்க்கியூட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காயில் இருக்கும். அந்த காயில் வந்து மறுபடியும் அந்த சார்ஜரில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இது வழியாக வந்து எலக்ட்ரான் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த காயிலில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகி மறுபடியும் அந்த காயிலேருந்து வெளியே வந்து போயிடும். அதே சமயம் மேக்னடைஸ் ஆகிட்டு நம்ம ஃபோனுக்கு பேக் சைட்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதே மாதிரி காயில் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நம்ம ஃபோனோட பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கேயும் உங்களுக்கு உள்ள இந்த காயிலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்னா ஃப்ளோ ஆக ஆரம்பித்து நம்ம பேட்டரிக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு இங்கே எப்படி வந்து வெளியே போதோ அதே மாதிரி இங்கே நம்ம பேட்டரிக்குள்ளே வந்து உள்ளே போகும்போது என்னன்னா ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகுது. இப்படி தான் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ ஆனாவே கரண்ட், அது வெளியே இருந்து தான் அந்த எலக்ட்ரானை வந்து நம்ம கொடுத்து உள்ளே அனுப்பி நம்ம ஃப்ளோ பண்ண வைக்கணும்னு அவசியம் கிடையாது. மேக்னடைஸ் பண்ணியும் அந்த பொருளுக்குள்ள எலக்ட்ரான்ஸை வந்து ஃப்ளோ பண்ண வைக்கலாம். ஸோ அதுதான் வந்து கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.